லூக்கா 22. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதைப் பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதைச் செய்யுங்கள் என்றார். போஜனபானம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். பின்பு இதோ, என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்கத் தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தியில் இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தியில் இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னுடனே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே, சீமோனே, இதோ கோதுமை கலகினால் புடைக்கப்படுகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் இல்லாமல் அனுப்பினது போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாயிருந்ததா என்றார். அவர்கள், ஒன்றும் இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதே பணப்பையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ளக் கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர், போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடனே சீசரும் அவருடனே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 22வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் போஜன பந்தியில் இருக்கும்போது எவ்வளவு ஆண்டவரே பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே,
இந்த பந்தியில் இருக்கும்போது ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவர்களும் இருந்தார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, இந்த யூதாஸ் காரியோத் போல் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அதிசய கரமே எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. அப்பா, இந்த மொபைல் கேமில் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, அந்த மொபைலுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு கர்த்தாவே, வேதத்திலே ஆண்டவரே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியாக தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் காணப்படுகிற பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பலப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே, முன்னோருடைய சாப கட்டுகள் ஆண்டவரே, அநேக போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நாம மகிமைப்படும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. தடைகள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.